பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமீன். எங்க போறீங்க இன்னைக்கு? ஸ்கூலுக்கு போறீங்களா? இல்லை வேலைக்கு போறீங்களா? காலேஜுக்கு போறீங்களா? இல்லை பிஸ்னஸ்க்காக போறீங்களா? ஊழியத்துக்காக போறீங்களா? இல்லை ஒரு இன்டர்வியூக்காக போறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு பிரயாணப்பட்டு போறீங்களா? எங்கே போனாலும் சரி நான் கூட இருப்பேன். சரி, எதுக்கு நீங்கள் கூட வரீங்க ஆண்டவரே அப்படின்னா, ஏன்னா நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். உனக்கு நான் தான் பொறுப்பு. நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வந்து உன்னை பாதுகாப்பேன், உன் காரியத்தை ஆசீர்வதிப்பேன், ஜெயம் தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் கூட வந்தால் வெற்றி தானே, போகிற காரியம் ஜெயம் தானே. எங்கே போனாலும் இயேசுவே என் கூட வருகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்களேன். அப்படி சொல்லி பிரயாணப்படுங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் அவர் கூட இருப்பார். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு சின்ன ஜெபம்தான், ஆண்டவரே நீங்கள் என் கூட வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அவ்வளோதாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து உங்கள் கூடவே வருவார். அவர் கூட வந்துட்டார்னா அந்த இடமெல்லாம் தேவதூதர்கள் கூட வருவாங்க. அப்போது தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் போகிற காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். ஏன்னா அற்புதம் செய்கிற இயேசு உங்கள் கூட வருகிறார். அப்போது நீங்கள் அவர் உங்கள் கூடவே இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் அவரை துக்கப்படுத்தி அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போனால் அவரால் வர முடியுமா? வர முடியாது. அப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடிக்கு, அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகாதபடிக்கும் எப்பவும் நீங்கள் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் போகிற இடமெல்லாம் அவர் கூட வந்து உங்களுக்கு எல்லாவற்றையுமே ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, வாக்கு கொடுத்தபடி நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னோடு வரீங்க, காரியத்தை ஜெயமாக்கி தரீங்க, என்னை பாதுகாத்து நடத்துறீங்க. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.